ஒருத்தவங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது தான் வலின்றது சில பேர், மறந்து போகணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய வலின்றது சில பேர். ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு இல்லையா, காத்துட்டு இருக்கணுமா இல்ல விட்டு போகணுமா, மறக்கணுமான்னு கூட தெரியாம சில பேர் இங்க மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்கங்க. ஒருத்தவங்க கிட்ட எதுவுமே கம்யூனிகேட் பண்ணாம நீ விட்டுட்டும் போக கூடாது இருக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களோட இமோஷன்ஸ், அவங்களோட டவுட், இது எல்லாமே அதிகத்தன்மையாகி அவங்களோட இமோஷன்ஸே பேலன்ஸ் இல்லாம ஒரு அன்சர்டனான ஒரு லைஃப்ல போயிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு மிக்ஸ்டு சிக்னல் கொடுக்கறதுனால என்ன பண்ணணும்னு தெரியாம கூனி குறுகி ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சப்போஸ் நீங்க அந்த பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு விஷயம் பண்ணணுங்க. ஒண்ணு, என்ன டிசிஷன்ன்றத சாலிடா கேட்கணும். கேட்குற வரைக்கும் எந்த ஒரு எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்ல பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் பிளான் ஏவும் இல்லாம பியும் இல்லாம